கிரிக்ஸிப் பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினி வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லப்படுற ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 ஷெட்யூல ஐசிசி அறிவிச்சிருக்காங்க. பொதுவாகவே ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் அப்படின்னா 90 நாட்களுக்கு முன்பே அதோட ஷெட்யூல், வென்யூ இது எல்லாத்த பத்தியும் டீடைல்டா அறிவிச்சிருவாங்க. ஆனா பிப்ரவரி 19 தொடங்க போற ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025க்கு இவ்வளவு நாள் வரைக்கும் சொல்லாததுக்கான காரணம் என்ன, இவ்வளவு டிலே ஆனதுக்கான ரீசன் என்ன, அட் த சேம் டைம் இந்தியாக்காக என்னென்ன விஷயங்களை ஐசிசி இதுல பண்ணி மத்த டீம்ஸ் என்ன மாதிரி விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பேசலாம். சாம்பியன்ஸ் டிராஃபி 2017 தான் கடைசியா நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி. அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்கள்னால ஐசிசி இந்த டோர்னமெண்ட்டை நடத்த விடாம வச்சிருந்தாங்க. இப்ப மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்போ பாகிஸ்தானை தான் ஹோஸ்டிங் நேஷனா அறிவிச்சாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2017 வின்னர்ஸ் வந்து பாகிஸ்தான். சோ அங்கிருந்து தான் வந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த நேரத்துல தான் இந்தியா ஒரு கட்டையை போட்டாங்க. எங்க டீம் பாகிஸ்தானுக்கு வந்து விளையாடாது, நீங்க வேணா வேற டீமை வச்சு விளையாண்டுக்கங்க, இல்லன்னா எங்களுக்கு ஒரு நியூட்ரல் வென்யூ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியா சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல கண்டிப்பா இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து விளையாடணும், ஏன்னா நாங்க இந்தியாவுக்கு போய் விளையாடுறோம்ல, அப்ப அவங்க வந்து இங்க விளையாட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு சில செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால பிசிசிஐ எங்களால வர முடியாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இந்தியா போகல அப்படின்னா மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது அப்படின்னு முடிவு பண்ண ஐசிசி என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் மத்த கண்ட்ரி எல்லாருக்கிட்டையுமே பேசி ஓகே ஒரு நியூட்ரல் வென்யூ ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கிட்டையும் பேசி இதுக்கு பாகிஸ்தான் ஒரு சில டிமாண்ட்ஸ் வச்சாங்க. நாங்க இனிமே இந்தியா வந்து விளையாட மாட்டோம், அது மாதிரி நிறைய டிமாண்ட்ஸ் வச்சாங்க. இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி இந்தியாவுக்கு மட்டும் இப்போ ஒரு நியூட்ரல் வென்யூ அறிவிச்சிருக்காங்க ஐசிசி. எஸ், துபாயில வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட மேட்சஸ் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான்ல மத்த எல்லா மேட்சும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025ல 8 டீம் வந்து கலந்துக்க போறாங்க. குரூப் ஏ, குரூப் பி அப்படின்னு பிரிச்சு 4 டீமா பிரிச்சுட்டாங்க. குரூப் ஏல பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், நியூசிலாந்து இருக்காங்க. குரூப் பி ல ஆப்கானிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இருக்காங்க. இந்த 8 டீம் எப்படி ப்ரோ இதுக்கு செலக்ட் ஆனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு கப் 2023 நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா, அதோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசியா முடியறப்போ இருந்த டாப் 8 டீம் தான் இதோட செலக்ஷனுக்கு கிரைட்டீரியாவா இருந்துச்சு. சோ அதுல டாப் 8ல முடிச்ச டீம்ஸ் அப்படியே எல்லாரும் சாம்பியன்ஸ் டிராஃபி ஆட வந்துட்டாங்க. ஓகே, இப்போ ஷெட்யூல் பத்தி நம்ம பேசலாம். பிப்ரவரி 19 பாகிஸ்தானும் நியூசிலாந்தும் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 கராச்சில ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா அது மார்ச் 9 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. இன்கேஸ் ஃபைனலுக்கு இந்தியா போனாங்க அப்படின்னா மார்ச் 9 ஃபைனல் துபாயில நடக்கும். அப்படி இல்ல வேற ஏதாவது 2 டீம் ஆடுறாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா லாகூர்ல நடக்கும். பாகிஸ்தான்ல பாத்தீங்க அப்படின்னா கராச்சி, ராவல்பிண்டி, லாகூர் இங்க இருக்கிற ஸ்டேடியம்ஸ்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்தியாவோட மேட்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா துபாயில நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 20 பங்களாதேஷும் இந்தியாவும் துபாயில மோதுறாங்க. 23 பாகிஸ்தானும் இந்தியாவும் துபாயில மோதுறாங்க. அதுக்கு அடுத்தபடியா மார்ச் 2 நியூசிலாந்தும் இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா துபாயில மோதுறாங்க. அதுக்கு அடுத்தபடியா செமிஃபைனல் அது வந்து ஒன்னு வந்து துபாயில தான் நடக்குது. ஏன்னா குரூப் ஏல இருக்கிற ஏதாவது ஒரு டீம் தான் செமிஃபைனல் போகும் அப்படிங்கிறதுனால அது வந்து பாத்தீங்கன்னா துபாயில நடக்குது. இன்கேஸ் இந்தியா ஃபைனல் போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா துபாயில நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஓகே, இதோட மேட்சஸ் வந்து ரொம்ப எளிமையா தான் இருக்கும். குரூப் ஏ, குரூப் பி னு பிரிச்சாச்சு. இப்ப குரூப் ஏல இருக்கிற ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா மத்த 3 டீமோட மேட்சஸ் விளையாடுவாங்க. அதுல டாப் 2ல முடிக்கிற டீம்ஸ்ல இருந்து அவங்களுக்குள்ள செமிஃபைனல் 1 நடக்கும். அதுல இருந்து ஒரு ஆள் ஃபைனலுக்கு வருவாங்க. அதே மாதிரி தான் குரூப் பிக்கும் ஒரு டீம் மத்த 3 டீமோட மேட்ச் விளையாண்டு அதுல டாப் 2ல வந்து முடிக்கிறவங்களுக்கு வந்து செமிஃபைனல் நடந்து அதுல இருந்து ஒரு ஃபைனலிஸ்ட் வருவாங்க. இந்த குரூப் ஏல இருந்து ஒரு ஃபைனலிஸ்ட், குரூப் பில இருந்து ஒரு ஃபைனலிஸ்டா, சோ இவங்களுக்கு வந்து ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ரொம்ப எளிமையா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். அண்ட் இன்னும் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, இது ஒரு 50 ஓவர் மேட்ச், அதாவது இது ஒரு ஓடிஐ ஃபார்மேட்ல தான் நடக்கும், T20 கிடையாது. அதை நான் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் அதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இவ்வளவுதான். அண்ட் இதுல என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியா துபாயில போய் உட்கார்ந்துருவாங்க. எல்லா டீமும் பாகிஸ்தான்ல ஒரு மேட்ச் ஆடணும், துபாய்க்கு டிராவல் பண்ணணும், திருப்பி பாகிஸ்தான்ல வந்து மேட்ச் ஆடணும். இது வந்து பாத்தீங்கன்னா நியாயமே கிடையாத ஒரு விஷயம். ஆப்வியஸ்லி டிராவல் ஃபெட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். என்னதான் இடையில கொஞ்சம் டைம் இருந்தாலும் ஆப்வியஸ்லி அவங்க டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வர்றது வந்து ஒரு பெரிய ஹெக்டிக்கான வேலை. அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே துபாய்க்கு இந்தியா போயிடுறதுனால ஆப்வியஸ்லி பிக்சர்ஸ் எல்லாம் அவங்க நல்லா கணிச்சிருவாங்க. இது எப்படி பார்த்தாலும் இந்தியாவுக்கு சாதகமா தான் இருக்கும். சோ ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டா இந்தியா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வேற ஏதாவது டீம் அங்கங்க ஜெயிச்சு இன்னொரு டீம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்தியா விஸ் பாகிஸ்தான் ஃபைனல் வந்தா கூட இந்தியா ஃபைனல்ல இருந்துச்சு அப்படின்னா அது துபாயில தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். சோ உங்களோட கருத்து இதை பத்தி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். அண்ட் இந்த வீடியோக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 லைக் வருது அப்படின்னா நான் கண்டிப்பா இந்தியாவோட ப்ராபபிள் ஸ்குவாடை பத்தி அடுத்த வீடியோல போறேன். அண்ட் இதை தாண்டி இங்கிலாந்தோட ஸ்குவாட் பத்தி நான் பேசிட்டேன், சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாட். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போயிட்டு அதையும் கிளிக் பண்ணி
பாருங்க. நன்றி மக்களே, வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை சேஃபா இருங்க. நன்றி.